இது 3 லாங்குவேஜ் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் ஹிந்தியை கொண்டு வரதுக்காக தான் அதை வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 3 லாங்குவேஜ் பாலிசியில் வந்து மற்ற லாங்குவேஜ் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எந்த ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இது வாய்ப்பா, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது வாய்ப்பா, இல்லை பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது வாய்ப்பான்னு மோஸ்ட்லி 3 லாங்குவேஜ் பாலிசி ஆகப்பட்டது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. இல்லாட்டி 3வது லாங்குவேஜ் வந்து அவங்க சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். அந்த சாய்ஸே கொடுத்தாலும் ஒரு ஸ்கூலு கிருஷ்ணகிரியில் இருக்கு, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தெலுங்கு சூஸ் பண்ணுறாரு, அவருக்கு மட்டும் ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணி அந்த ஸ்கூல் நடத்த முடியுமா? ப்ராக்டிக்கலாக நடத்த முடியாது. அப்போது ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பாலிசியில் சொல்கிறது வேற, யூனிவர்சல் எஜுகேஷன் கொடுக்கறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. நீங்கள் செலக்டிவ் எஜுகேஷன் கொடுக்கறது கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? லாங்குவேஜ் பாலிசி அப்புறம் பேசலாங்க. ஃபர்ஸ்ட் 2000 கோடி கொடுங்கன்னு நீதிமன்றத்தை அணுகிருக்கணும். யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்றாங்க? அவங்க பொலிட்டிக்கல் யூனிட் யார் ரூலிங் கவர்மெண்ட்டோ அவங்க என்ன பண்றாங்க? அது லாங்குவேஜ் இஷ்யூவை கொண்டு போறாங்க பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக. சும்மா ஒன்றும் தரல. எந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சும்மா தரல. ஃபண்ட் ஜெனரேட் பண்றதே மக்கள் தான். அதை சேனலைஸ் பண்ற இடத்துல தான் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்க எஸ்எஸ்ஏ ஃபண்டை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வர வேண்டிய ஃபண்டு, நீங்க லாங்குவேஜ் ஃபைட்டை அப்புறம் வச்சுக்கோங்க. கொடுக்க வேண்டிய ஃபண்ட் முதல்ல கொடுங்க. அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சென்டரா இருந்தாலும் சரி. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தர்மேந்திர பிரதான் அவர்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னதுனால என்இபி ஆக்டாவே பாஸ் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. பட் தமிழ்நாடு ஆசெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தின் இல்லை. நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷனலா. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், எஸ்எஸ்எஃப் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் என்இபி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ரீசனும் கிடையாது. பிஜேபி பேசுறதுக்கும் டிஎம்கே பேசுறதுக்கும் அவங்க செயல்படுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பொலிட்டீஷியனை நம்புறதை விட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்புங்க. ஆக்டை பாஸ் பண்ணுங்க. என்ன ஆக்டை பாஸ் பண்ணணும்? கவர்மெண்ட் சர்வெண்டோட குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படிங்கிற மேண்டேட்டை கொண்டு வந்தா லாங்குவேஜ் பாலிசி will not be a problem. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டா மாறி இருக்கு. நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி திணிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. 3ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வுன்னு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வொகேஷ்னல் ட்ரைனிங் இருக்குது. அதாவது குலக்கல்வியை நவீன வடிவில் புகுத்துறாங்க. அப்படிங்கிற ஒரு பல்வேறு காரணங்களுக்காக தமிழ்நாடு அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் இருக்காங்க. பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து மொழி திணிப்பே கிடையாது. நியூ எஜுகேஷன் பாலிசி வருவதற்கு முன்பு வரைக்கும் ஹிந்தி என்பது ஒரு மேண்டேட்டரியாக இருந்தது, கட்டாயமாக இருந்தது. நியூ எஜுகேஷன் பாலிசி வந்த பிறகு ஹிந்தி என்பது கட்டாயம் கிடையாது, அதில் இந்திய மொழி ஏதாவது ஒரு மொழி தான் கட்டாயம் அப்படின்னு அவர்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? டெஃபினட்டாக இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஆகப்பட்டது 2020 அதாவது கோவிட் டைமில் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இசிசி அப்படிங்கிற அர்லி சைல்டு கேர் எஜுகேஷன், இசிசி எஜுகேஷன், அந்த ப்ராசஸ் வழியாக ரைட் டு எஜுகேஷன் ஆகப்பட்டது ப்ரைமரி ஸ்கூல்லேருந்தே கொடுக்கணுங்கிறது வெல்கம் சைன். பட்டு இந்த லாங்குவேஜ் இஷ்யூ வந்து என்றைக்குமே வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். மற்ற ஸ்டேட்டில் வந்து இது பெருசாக வந்து ஆகாட்டி கூட அந்த 2020 நான் அதை பார்க்கும் பொழுது 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்கிறது வந்து பார்க்கும்போது டைரெக்டாக ஹிந்தி வந்து கொண்டு வராட்டி கூட 3 லாங்குவேஜ் பாலிசி அனலைஸ் பண்ணும்போது ஹிந்திங்கிற ஃபேக்டர் வந்து சேரும். பை த வே, எப்போ ஹிந்தி பிரச்சனை வந்தாலும் என்னோட வீடியோ தான் வந்து ட்விட்டரில் வந்து ஓடிட்டுருக்கும். நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அது முழு வீடியோவாக இருக்காது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஹிந்தி சப்போர்ட்டர் மாதிரியும் நான் இன்னும் ஹிந்தி இம்போஸ் பண்ணணும் மாதிரியும் பேசியிருக்க மாதிரி சொல்லுவாங்க. அந்த முழு இன்டர்வியூ நீங்கள் நியூஸ் 7 எடுத்து பார்த்தீங்கன்னா முழுசாக நான் பேசியிருக்கிறது தமிழை வந்து ப்ரொமோட் பண்ணணும், ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தடை பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட பாயிண்ட். அதில் 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஹிந்தி வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க நடத்தக்கூடிய, அவங்க உறுப்பினர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு ஹிந்தி இருக்குது.
அதனால வந்து ஹிந்திக்கு எதிர்ப்புன்னு கிடையாது, நான் வந்து ஹிந்தி சப்போர்ட்டரும் கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு அனலைஸ் த இஷ்யூ ஃப்ரம் த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ். இதில் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாகவே நீங்கள் ஹிந்தி படிங்கன்னு சொல்லியிருந்தா சந்தோஷம். இல்லை ஹிந்தி படிக்காதீங்கன்னு வந்து பாலிசி வந்து பார்த்து ஹிந்தி 3 லாங்குவேஜ் பாலிசியை பார்த்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்ணி அந்த லா வந்து என்இபியில் இருக்கக்கூடிய 3 லாங்குவேஜ் பாலிசியை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு முடிச்சிருந்தா இந்த டிபேட் முடிஞ்சுது. ஆனால் சென்ட்ரல் பிஜேபி நேஷனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபியோ காங்கிரஸ்க்கோ இது தேவை, ரீஜனல் பார்ட்டிக்கு இந்த பிரச்சனை தேவை. அதனால இது 3 லாங்குவேஜ் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் ஹிந்தியை கொண்டு வரதுக்காக தான் அதை வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நிறைய இன்டர்வியூஸ் வந்து பிஜேபி சார்ந்த கட்சியை சார்ந்து இருக்கவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க, 3 லாங்குவேஜ் பாலிசியில் வந்து மற்ற லாங்குவேஜ் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷம், 3 லாங்குவேஜ் பாலிசி படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உருவாகுதுன்னு. அப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். எந்த ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இது வாய்ப்பா, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது வாய்ப்பா, இல்லை பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது வாய்ப்பான்னு அப்படி பார்க்கும் பொழுது மோஸ்ட்லி 3 லாங்குவேஜ் பாலிசி ஆகப்பட்டது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ஸ்கூல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ், 3வது லாங்குவேஜ் ஹிந்தியோ சன்ஸ்கிருட்டோ ஃப்ரெஞ்சோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லையும் சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய ஃபார்ச்சுனேட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுது. இப்போ தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு போர்டே இல்லையே சார். அவள் சமச்சீர் பள்ளி வந்ததுக்கப்புறம் அது கிடையாது. நான் சொல்றது அர்லியர் டைம்ஸ்லேயே மெட்ரிக்கில் வந்து 3rd லாங்குவேஜ் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்குறாங்க. சமச்சீர் பள்ளிக்கூடத்தில் கூட 3rd லாங்குவேஜ் படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்குறாங்க. ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் சமச்சீர் பள்ளிக்கூடம் சமச்சீர் திட்டம் வந்து கூட சில ஸ்கூல்ஸில் வாலண்டியர் நடத்தக்கூடியவங்க இருக்காங்க ஈவினிங்கில் கூட. ஓகே, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி இருக்குது சார், அதுக்கப்புறமா ஹிந்தி கட்டாயம் இல்லையே? கட்டாயம். இப்போ பாயிண்ட் எங்கே வரேன்னா, ஹிந்தி கட்டாயப்படுத்தணுமா வேணாமான்னு அந்த பாயிண்ட்டுக்கே வரல. இஃப் யூ மே ஆஸ்க் மீ, 3 லாங்குவேஜ் பாலிசியை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். பாயிண்ட் நம்பர் 1. ப்ராக்டிக்கலாக போகலாம். நம்ம ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் என்ன, தமிழ்நாட்டில் 3 லாங்குவேஜ் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். காரணம் 1, ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் வில் வேணும். மக்கள் மனதிலேயே வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அந்த மனசில் வந்து அது இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கள் வீடு எடுத்திங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் என்னோட சகோதரர் வந்து ஹிந்தி ஃபுல்லாக படிச்சிருக்காரு. எங்கள் வீட்டில் இருக்க மற்ற உறுப்பினர்லாம் ஹிந்தி தெரியும், ஆனால் எனக்கு ஹிந்தி படிக்கணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு இல்லை, ஹிந்தி படிக்கணும்னு ஆசை எனக்கு இல்லை. அப்போது என்ன மாதிரி பல பேர் இருந்திருப்பாங்கல்ல, ஸ்டேட்டில் இருக்காங்கல்ல, அது காரணம் என்னென்னா எதுவும் காரணம் கிடையாது. அதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது, ப்ரொஃபிஷியன்சி வளர்க்கக்கூடிய பாசிபிலிட்டி கிடையாது. ஹிந்தியை கற்றுக்கிட்டாலும் பேசுகிற வாய்ப்பு இல்லை. யாரோட பேசுவீங்க நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு? அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுமே டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் இது. ஓகே, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண வேண்டிய ஃபேக்டர் யார்கிட்ட இருக்குது? ஸ்டூடெண்ட் கிட்ட. இப்போ நீங்கள் 3 லாங்குவேஜ் பாலிசியை என்இபி வழியாக கொண்டு வரீங்க. அதில் என்ன சொல்கிறீங்க, 3rd லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு மதர் டங்கு இல்லாட்டி 3வது லாங்குவேஜ் வந்து அவங்க சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். அந்த சாய்ஸே கொடுத்தாலும் ஒரு ஸ்கூலு கிருஷ்ணகிரியில் இருக்குது, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தெலுங்கு சூஸ் பண்ணுறாரு, அவருக்கு மட்டும் ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணி அந்த ஸ்கூல் நடத்த முடியுமா? ப்ராக்டிக்கலாக நடத்த முடியாது. அப்போது ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பாலிசியில் சொல்கிறது வேற, யூனிவர்சல் எஜுகேஷன் கொடுக்கறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. நீங்கள் செலக்டிவ் எஜுகேஷன் கொடுக்கறது கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? திஸ் a லார்ஜ் கண்ட்ரி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக இந்த மும்மொழி கொள்கைங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறீங்களா? முன்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சாத்தியக்கூறுகள் மிக கம்மி. அதாவது என்இபியை பொறுத்த வரைக்கும் என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு முழு வீச்சில் ஒரு சமயம் அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண முடியாது. அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி செய்ய மாட்டாங்க. பொலிட்டிக்கல் வில் கிடையாது. தேர் இஸ் அ இனரண்ட் லாங்குவேஜ் இஷ்யூ வச்சு தான் பாலிடிக்ஸ் நடக்குது. பாலிடிக்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் தீர்மானிக்குது. அப்படி இருக்கும் பொழுது 3rd லாங்குவேஜை வந்து கொண்டு வந்து இன்டைரக்டாக ஹிந்தியை நீங்கள் கொண்டு வரணும், டைரக்டாக ஹிந்தி கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேட்டில் இல்லை, பல ஸ்டேட்டில் நீங்கள் டைரக்டாக 3rd லாங்குவேஜ் ஹிந்தின்னு சொன்னால் என்இபியை வந்து பல ஸ்டேட்ஸ் எதிர்த்திருப்பாங்க. அங்கே நீங்கள் 3rd லாங்குவேஜ் உங்கள் சாய்ஸ்ன்னு சொன்னால், அப்போ அந்த 3rd லாங்குவேஜ் சாய்ஸ்க்கு ஒருத்தர் எடுக்கிறார், அந்த சாய்ஸ் எடுக்கிறாருனாக்க ஒரு ஃபியூ செட் ஆஃப் பீப்புள் ஒரு லாங்குவேஜ் எடுக்கிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்து ஹிந்தி எடுக்கிறாங்க. அந்த ஃபியூ செட் ஆஃப் பீப்புளுக்கு ஸ்கூல் வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கக்கூடிய டீச்சர் அரேஞ்ச் பண்ணுறது இன்னிய காலகட்டத்தில்
அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் போட்டு விட்றீங்க, ஆன்லைன் அக்செப்டபிளான்னு தெரியாது ஸ்கூல் எஜுகேஷனில். அப்போ தேர் ஆர் மல்டிபிள் சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் லாங்குவேஜ். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஏன் வந்து 3 லாங்குவேஜ் கற்றுக்கணுங்கிற பாயிண்ட் இருக்கா இல்லையா? அதில் இன்டெரக்டாக நீங்கள் ஹிந்தி கொண்டு வரீங்க, ஹிந்தி ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அது எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிருக்காங்களானும் கிடையாது. இந்திய மொழிங்கிறாங்க. அவங்க இந்திய மொழின்னு சொன்னா கூட இங்க இருக்கக்கூடியவங்க எல்லா மாணவர்களும் ஹிந்தி கத்துக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்காங்கிறது நீங்க சர்வே பண்ணி தான் சொல்லணும். அதற்காக நாங்கள் வந்து கையெழுத்து வேலை நடத்த போறோம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ் வீடு வீடா போயிட்டு நீங்க ஹிந்தி படிக்கணுமா வேண்டாமா, உங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினரோட போய் மக்களை சந்திச்சு ஒரு கையெழுத்து வேலை நடத்தி அதை வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுப்போம்னு பாஜக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமா? இது இந்த சைனிங் பண்ணுறது, சர்வே பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் நடத்தி அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை கம்யூனிகேட் பண்ணி அதை வச்சு எனக்கு ரிசல்ட் வழியாக நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம சந்தோஷப்படலாம். பட்டு பாயிண்ட் நம்பர் 1, அதை தாண்டி நம்மளுக்கு வந்து சமக்ர சிக்ஷா ஃபண்ட்ஸு 2151 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். இந்த சமக்ர சிக்ஷா ஃபண்ட்ஸு, இந்த ஃபண்டோடைய மேண்டேட் இருக்கும்ல, ஸ்டாச்சுட் ரைட்னு ஒன்று இருக்குது. அதில் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் தருவேன் அப்படிங்கிற சட்டம் இருக்கா என்ன? கிடையாது. ஆனால் மினிஸ்ட்ரி ஃபார் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடுக்கு வந்து 2000 கோடி நாங்கள் தரோம், ரஃப்லி அபவுட் 2000 crores வந்து தர முடியாது, தமிழ்நாடு வந்து கான்ஸ்டியூஷனல் இல்லைன்னு சொல்லும் பொழுது கான்ஸ்டியூஷனை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பாயிண்ட் என்னன்னா, ஐ எம் இன் சப்போர்ட் ஆஃப் நேஷனலிசம் வேர் இட் இஸ் வித் ஃபெடரலிசம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நேஷனலிசம் அண்ட் ஃபெடரலிசம். கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது வந்து ஃபெடரலிசம்க்கு, கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது ஃபெடரலிசம்க்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல என்இபிங்கிற ஒரு மேண்டேட்டே இல்லாத பொழுது என்இபி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா 2000 கோடி நான் தரமாட்டேன், அதாவது சமக்ர சிக்ஷா ஃபண்ட்ஸை தரமாட்டேன்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு டிப்ரீவ் பண்ண மாதிரியான ஆக்டிவிட்டியை தான் நான் பார்க்குறேன். அந்த பணம் யாருக்கு வந்து சேரணும்? தமிழ்நாடுக்கு வந்து சேரணும். தமிழ்நாடு வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சென்டருக்கு. நாங்கள் ரோட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம், அதெல்லாம் செகண்டரி. பட் கமிங் பேக் டு த எஜுகேஷன், SSF சமக்ர சிக்ஷா ஃபண்ட்ஸ் ஆகப்பட்டது தமிழ்நாடுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். நீங்க என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஃபைட் அப்புறம் வச்சுக்கோங்க. என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் SSA ஃபண்டை கொடுப்பேன்னு சொல்றது என்பது சரியா சார் இல்ல தவறா? தட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படி சொல்றது. அன்லாஃபுல். ஓகே, அதாவது ஒரு ஃபண்டை வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துதான் ஆகணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானதா? இதை பத்தி அரசியலமைப்பு என்ன சொல்லுது? சிம்பிள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபெடரலிசம் இஸ் த கோர் ஐடியா. அதுல கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இஸ் த கோர் ஐடியா. ஓகே, வெரி சிம்பிள். இந்த கொஸ்டினை நீங்க கோர்ட்ல போய் ரிட் பெட்டிஷன் போட்டு தாக்கல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இது எப்படி வந்து பாதிக்கப்படுது? இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வர வேண்டிய 2000 கோடி, 2000 crores ரஃப்லி, மாணவர்களுக்கு ஊரிய ஃபண்ட் அது. அண்ட் சும்மா ஒன்றும் கொடுக்கல கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஒரு மாணவர் வீட்லையும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஒரு மாணவரும் கன்சியூம் பண்றாரு, கன்சம்ஷன் மேல ஜிஎஸ்டி போகுது கவர்மெண்ட்டுக்கு. அவருக்கு அது ரைட், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆன் எஜுகேஷன் ஃபண்ட். சும்மா ஒன்றும் தரல, எந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சும்மா தரல ஃபண்டை. ஃபண்ட் ஜெனரேட் பண்றதே மக்கள் தான், அதை சேனலைஸ் பண்ற இடத்துல தான் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்க SSA ஃபண்டை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வர வேண்டிய ஃபண்டு, நீங்க லாங்குவேஜ் ஃபைட்டை அப்புறம் வச்சுக்கோங்க, கொடுக்க வேண்டிய ஃபண்டு முதல்ல கொடுங்க. அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சென்டரா இருந்தாலும் சரி. எதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லாங்குவேஜ் பாலிசி வச்சு இந்த ஃபண்டிங் மேட்டரை டைவர்ட் பண்ணணும்? லாங்குவேஜ் பாலிசி அப்புறம் பேசலாங்க, ஃபர்ஸ்ட் 2000 கோடி கொடுங்கன்னு பேசியிருக்கணும். இத்தனை நேரத்துக்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கணும் யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்றாங்க, அவங்க பொலிட்டிக்கல் யூனிட் யார் ரூலிங் கவர்மெண்ட்டோ அவங்க என்ன பண்றாங்க, அது லாங்குவேஜ் இஷ்யூவை கொண்டு போறாங்க பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக. இங்க தான் வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் என்லைட்டன் ஆக வேண்டியது என்னன்னா, லாங்குவேஜ் இஷ்யூவை பேசுவோம். ஹிந்தி வேணுமா வேணாமா, 3 லாங்குவேஜ் பாலிசி வேணுமா வேணாமா, ஸ்கூல் எஜுகேஷன் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு பேசுவோம். ஆனா SSF ஃபண்ட், சமக்ர சிக்ஷா ஃபண்ட் ஆகப்பட்டது மேண்டேட்டரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு கொடுத்து தான் ஆகணும். லாங்குவேஜ் பாலிசியை கை காட்டி கொடுக்காம இருக்கும் கூடாது.
ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் யூனிட் திராவிட முன்னேற்ற கழகம் லாங்குவேஜ் பாலிசி முன்னெடுத்துட்டு வந்து இந்த 2000 கோடியை கேட்கறத நிறுத்தக்கூடாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? 2000 crore is the right of the state. Under what? Federalism. Constitution protects the federalism. Constitution protects the federalism. நீங்க basic structure of the constitution கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளால எடுத்து பாத்தீங்கன்னா the basic structureல இருக்கக்கூடியது federalism. அந்த federalismல எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. அண்ட் இந்த ஃபண்ட் பிஎம் ஸ்ரீ 60% 40% ஷேரிங் இருக்கு. நீங்க சென்டர் வந்து ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து அதில் ஆட் அப் பண்ணி அந்த பணத்தை பயன்படுத்தி தான் இங்க ஸ்கூல் எஜுகேஷன் வளர்க்குறாங்க. அப்போ தேர் இஸ் அ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அதை பிரேக் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இட் இஸ் நாட் அபவுட் பிஜேபியா டிஎம்கேவான்னு அந்த அந்த கோணத்திலேயே நான் பார்க்கல. கமிங் பேக் டு வாட் இஸ் த கோர் இஷ்யூ, தர்மேந்திர பிரதான் அவர்கள் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எந்த வார்த்தை? நீங்க என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நான் 2000 கோடி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் அன்கான்ஸ்டிடியூஷனல். சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சது சரிதான் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்றாரே சார். எப்படி சரி நினைக்கிறீங்க? அப்ப அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடியது எப்படி கரெக்ட் நினைக்கிறீங்க? அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? அண்ணாமலை என்ன சொன்னாரு, தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நான் பதில் சொல்ல விரும்பல. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? ஐ எம் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும்பொழுது அவர் வச்ச பெரிய ஹோப்பே ஃபெடரலிசம் மேல. த கண்ட்ரி ஹஸ் அக்ரீட் ஃபார் ஃபெடரலிசம் அண்ட் நேஷனலிசமும் ஃபெடரலிசம் தான் கோர் ஐடியா ஆஃப் இந்தியா. நேஷனலிசமும் ஃபெடரலிசம் தான் கோர் ஐடியா ஆஃப் இந்தியா. நீங்க வந்து ஃபெடரலிசம் வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா த்ரூ ஆல் திஸ் மெத்தட் இட் வில் அண்டர்மைன் த ஃபெடரலிசம் உடைய கோர் ஐடியாவே. அப்போ இந்த எஸ்எஸ்எஃப் ஃபண்டை கொடுக்க வேண்டியது யூனியன் கவர்மெண்டோட பொறுப்பு. இதை கேட்டு வாங்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு. லாங்குவேஜ் இஷ்யூ வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து பொலிட்டிக்கல் அட்வான்டேஜை தேடக்கூடாது. அதான் என்னோட பாயிண்ட் டு பி நோட்டட். என்னோட சகோதர சகோதரிகளுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்தா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஏறும் நான் நம்புறேன். அதை தடுக்க வேணாம் தான் நான் சொல்றேன். பார்ட்டி லீடர் சொல்றது வந்து கரெக்டா ரைட்டான்னு நான் ஏன் பதில் சொல்லணும்? அரசியல் சட்டத்தில் இருக்க தான் நான் சொல்ல முடியும். அப்போ பிஜேபி தமிழ்நாடு வந்து லாங்குவேஜ் பாலிசியை டிஃபெண்ட் பண்றது, பணத்தை வாங்கி கொடுத்து டிஃபெண்ட் பண்ணுங்க. பணத்தை வாங்கி கொடுத்து டிஃபெண்ட் பண்ணுங்க. only two request to the anybody who is defending it. 2000 crore is not linked to my NEP. 2000 crore SSF fund NEP ஓட லிங்க் ஆகல. லிங்க் இருக்கான்னு சொல்லுங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் படி எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் மேட்டர்ல NEP நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் SSF தருவேன், அதான் கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி பணத்தை வந்து நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அப்போ 2000 கோடி கொடுத்துட்டு நீங்க டிபேட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜ் வேணுமா வேணாமான்னு. கமிங் பேக் டு த 3 லாங்குவேஜ் பாலிசி, தமிழ்நாடு ஆசெட்ஸ் வந்து 1937ல இருந்து 1968 கிடையாது, அறிஞர் அண்ணாக்கு முன்னாடியே இருந்த லீடர்ஸ் தொடர்ச்சியா வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி தான் காங்கிரஸ்ல இருந்த பல லீடர்ஸை கேட்டுட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி ஃபார்ம் பண்ணும்போது சுதந்திரம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்த பல காங்கிரஸ் லீடர்ஸ் தேவர் இன் சப்போர்ட் ஆஃப் 2 லாங்குவேஜ் பாலிசி. நீங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய ஸ்டோரி எடுத்து பாருங்க. அவருடைய இனிஷியல் டைம்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்பொழுது லாங்குவேஜ் வந்து ப்ரொஃபிஷியன்சிக்காக பணம் கேட்டிருக்காரு. எந்த லாங்குவேஜ்க்காக? இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்காக. ஸோ பாயிண்ட் டு பி நோட்டட், 1937லேருந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் களமாகப்பட்டது, இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து இந்த அரசியல் களத்தை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, மக்கள் களம் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா 2 லாங்குவேஜ் பாலிசி வச்சு நீங்க ப்ரோக்ரெசிவா ஆக முடியுங்கிற மைண்ட் செட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க 3 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வரணும்னா எதுக்குன்னு தான் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்காங்க பல பேர். அப்போ இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கும்போது பிஜேபி சர்வே பண்ணி 3 லாங்குவேஜ் பாலிசி வேணுமா 2 லாங்குவேஜ் பாலிசி வேணுமா நீங்க அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்க கொடுக்க வேண்டிய 2000 crore தமிழ்நாடுக்கு SSF ஃபண்டை ரிலீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே சொன்னீங்க சார், கேசவானந்த பாரதி கேஸ் வந்து கோட் பண்ணி சொன்னீங்க. எஜுகேஷன் என்பது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டத்தை பாஸ் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டத்தை பாஸ் பண்ண முடியும். NEP அப்படிங்கிறது ஒரு சட்டம் கிடையாது, அது வந்து ஒரு பாலிசி. அந்த பாலிசியை நிச்சயமாக ஸ்டேட் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சென்டர் வந்து புஷ் பண்ணுறது சரியா தவறா? இதை பற்றி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது?
இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் 254 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் 254 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் லாஸ் மேட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இது எதுக்காக இந்த நாலேஜ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்இபி பாலிசிங்கிறது லா கிடையாது. என்இபி அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது வந்து ஒரு பாலிசி டாக்குமெண்ட் தான், சட்டம் கிடையாது. பை த வை இதை பார்க்கும்போது உடனே நான் சப்போர்ட்டர் ஆஃப் என்இபியா, நான் வந்து என்இபி எதிர்க்கிறான்ற அந்த ஜட்மெண்ட்டுக்கே போகக்கூடாது ஆடியன்ஸ். காரணம் என்னன்னா, நான் சட்டத்தை பேசுகிறேன். என்இபி பாலிசி சட்டம் கிடையாது. என்இபி பாலிசியை சட்டமாக கொண்டு வர முடியுமாங்கிறது தான் பாயிண்ட் டு பி நோட்டட். நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அப்ளை ஆகிற மாதிரி பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணா அந்த ஆக்ட் ஆகப்பட்டது அன்கான்ஸ்டியூஷனலா மாறும். காரணம் என்னன்னா, ஆர்டிகல் 254ல பார்லிமெண்ட் பாஸ் பண்ற ஆக்டுக்கும் ஸ்டேட் பாஸ் பண்ற ஆக்டுக்கும் இன்கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா வாட் வில் ப்ரிவைல்ங்கிற எவென்ச்சுவல் கொஸ்டின் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கான்செப்ட் தான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சின்னு சொல்லுவோம். ரிபக்னன்சினா என்னன்னா, சென்ட்ரல் பார்லிமெண்ட் பாஸ் பண்ற ஆக்டுக்கும் ஸ்டேட் பாஸ் பண்ற ஆக்டுக்கும் இன்கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அதை ரிபக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த ரிபக்னன்சி வந்தா சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணுங்கிறதையும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, என்இபி வந்து ஆக்ட் கிடையாது. என்இபிங்கிறது சட்டமே கிடையாது. இட்ஸ் a பாலிசி. அதனால தான் சொல்றேன், நீங்க எஸ்எஸ்எஃப் ஃபண்ட் 2000 crore தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டை கை காட்டி கொடுக்க முடியாது சொல்றது தான் அன்கான்ஸ்டியூஷனல். ஐ எம் ஃபார் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால 254ல நீங்க ஆக்டே பாஸ் பண்ணியிருந்தாலும், பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட்லயும் பாஸ் பண்ணியிருந்தாலும், ரெண்டு சட்டத்துக்கும் ரிபக்னன்சி இருந்தா வாட் வில் ப்ரிவைல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா ஸ்டேட் ஆக்ட் வில் ப்ரிவைல் ப்ரொவைடட் பிரசிடென்ட் ஹஸ் டு கிவ் an assent. அப்போ பிரசிடென்ட் அசென்ட் கொடுக்க லேட் ஆகுது, இல்ல அசென்ட் கொடுக்கல, அப்படி ஒரு ஆக்டை பாஸ் பண்ணியிருக்காங்க, கவர்னர் அசென்ட் கொடுத்திருக்காரு, பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஆக்டுக்கு பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நீதிமன்றத்தை நாடி போகும்பொழுது ஸ்டேட்டோட ஆக்ட் தான் ப்ரிவைல் ஆகும். பிகாஸ் டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சி. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும் பொழுது ஸ்டேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஸ்டேட் ஆக்ட் ப்ரிவைல் ஆகுமா சார், சென்டர் கொண்டு வர ஆக்ட் மேல ப்ரிவைல் ஆகுமானா, டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சி வந்து டாக்ட்ரினை பேஸ் பண்ணி ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட எஜுகேஷன் ஃபார் தட் மேட்டர், பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க, ஸ்டேட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க எஜுகேஷன் மேட்டருக்கு. எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் தி கன்கரண்ட் லிஸ்ட். 3 லிஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, 3 லிஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்ல சில சப்ஜெக்ட்ஸ் மேட்டர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் பாஸ் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாஸ் பண்ணலாம். அப்போ ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் லாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை புரிஞ்சுக்க வேண்டியது எப்படின்னா, பார்லிமெண்ட் ஆல்ரெடி ஒரு லா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டேட் அதுக்கப்புறம் பாஸ் பண்றாங்க. ரெண்டாவது சிச்சுவேஷன் என்னன்னா, ஆல்ரெடி ஸ்டேட் பாஸ் பண்ணியிருக்காங்க லாவை, பார்லிமெண்ட் இப்போ பாஸ் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ரிபக்னன்சி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ரிபக்னன்சி வந்தா என்ன பண்ணணும்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல டிசைட் பண்ணியிருக்க கேசஸ்ல ஸ்டேட் லா வில் ப்ரிவைல். அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 254(2). அதுல பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்கீம் எதுக்காக வச்சிருக்காங்க, டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சின்னு. கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஸ்டேட்டை யூனியன் ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, ஸ்டேட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக. ஸ்டேட் ரைட்ஸ்னா என்ன, ஃபெடரலிசமை ப்ரொடெக்ட் பண்ணணுக்காக. ஆர்டிகல் 254 ஆகப்பட்டது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். தட் இஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோட விஷன், ஆர்டிகல் 254. அப்படி இருக்கும் பொழுது பாயிண்ட் நம்பர் 1, என்இபி ஆகப்பட்டது இட்ஸ் நாட் அ லா, இட் இஸ் நாட் அ பார்லிமெண்ட் எனாக்டட் லா. செகண்ட் கொஸ்டின், பார்லிமெண்ட்லேயே நாளைக்கு நீங்க என்இபி பாலிசியை லாவா பாஸ் பண்ணாலும் ஸ்டேட்ல ஆல்ரெடி எஜுகேஷன் இருக்கா, எஜுகேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்களா, இங்க வந்து 2 language பாலிசி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா, 2 language தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா ஆக்ட்ல. அப்போ என்இபி ஆக்டே ஆனாலும், இப்போதைக்கு என்இபி ஆக்ட் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தர்மேந்திர பிரதான் அவர்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னதுனால என்இபி ஆக்டாவே பாஸ் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. பட் தமிழ்நாடு ஆசெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இல்லை, நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷனலா. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், எஸ்எஸ்எஃப் ஃபண்டை ரிலீஸ் பண்றதுக்கும் என்இபி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும்
எந்த ஒரு ரீசனும் கிடையாது. NEP சென்ட்ரல் கவர்மெண்டால எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் திணிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்சல்யூட்டா திணிக்க முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லது. NEP இருக்கக்கூடிய பல பாயிண்ட்ஸ் வந்து நானே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ECCன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைல்டோட பிரெயின் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி லேர்னிங் பெடகாலஜியை ஸ்கூல்ல கொண்டு வரணும்னு. ஐ எம் சப்போர்ட்டர் ஆஃப் இட். அதே மாதிரி NEP இருக்கக்கூடிய பல ஃபீச்சர்ஸ்ல வந்து எஜுகேஷன் வந்து லோக்கல் கல்ச்சரை வந்து இம்பைப் பண்ணணும். லோக்கல் கல்ச்சர் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், திருக்குறள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எஜுகேஷன்ல கொண்டு வரணுங்கிறத இன்சிஸ்ட் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கு. அந்த இந்தியன் கல்ச்சர் ஓரியன்டா இருக்கிறத கொண்டு வரணுங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பத்தி ஒரு லெசன், சுவாமி விவேகானந்தரை பத்தி ஒரு லெசன், இந்த மாதிரி இன்டகிரேஷன் கொண்டு வரணுன்றதுக்கு ஐ எம் சப்போர்ட்டர். தேர்ட், 3 லாங்குவேஜ் பாலிசியும் நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஆனா ஹிந்தியை தான் நீங்க கொண்டு வர ட்ரை பண்றீங்கன்னா அப்ப நீங்க திணிக்கிறீங்க, இன்டைரக்டா திணிக்கிறீங்க. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்துல இருக்கக்கூடிய ஆக்டை தாண்டி நீங்க திணிக்க முடியாது. அப்போ ஹிந்தி திணிப்பு அப்சல்யூட்லி நோ ஸ்பேஸ் இன் திஸ் தமிழ்நாடு. நீங்க எப்படி முயற்சி பண்ணாலும் முடியாது. ஏன்னா சட்டமும் அதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கல. நீங்க மக்களை வந்து நீங்க சர்வே பண்ணுங்க. டிஎம்கே ஜஸ்ட் பிகாஸ் டிஎம்கே வந்து சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறதுனால, அவங்க வந்து ஹிந்தி வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க இருக்கிற காமன் பீப்புள் எல்லாருமே ஹிந்தி ஏத்துக்கிட்டாங்கன்னு கிடையாது. இதான் ஃபேக்ட். ஹிந்தி படிக்கணும்னு சில பேர் ஆசைப்படலாம். ஆனால் எவ்வளோ பாப்புலேஷனுங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுங்க. சரி, ஹிந்தி படிக்கணும்னா ஸ்கூல்ல தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஹிந்தி பிரச்சார் சபா எத்தனையோ கிளாஸஸ் நடத்துறாங்க, அதுக்குன்னு நிதி ஒதுக்கியிருக்காங்க. விருப்பப்படுறவங்க அங்கே போய் படிச்சுக்க போறாங்க. மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஸ்கூல் எஜுகேஷனில் எனக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு, 3 லாங்குவேஜ் பாலிசியா 2 லாங்குவேஜ் பாலிசியான்னு ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய நிலையை போய் பாருங்கள். அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்க இன்னைக்கு வந்து மிடில் கிளாஸ்லையோ அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்க குழந்தைங்களோ ரிச் குழந்தைங்களோ, நீங்கள் ரேரஸ்ட் ஆஃப் த ட்ரீம் கூட அந்த ஃபேமிலி வந்து அந்த அவங்களுடைய குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதே குழந்தை வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு IAS அதிகாரி ஆகணும், கவர்மெண்ட் போஸ்டிங்கில் வரணும்னு UPSC TNPSC கேட் எழுதி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இல்லை கவர்மெண்ட் எய்டட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்கக்கூடிய IITலையோ IIMலையோ படிக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ கொஸ்டின் என்னன்னா, என்னோட பார்வையில் இட் இஸ் நாட் த லாங்குவேஜ் பாலிசி தட் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் த ஃபியூச்சர் ஆஃப் த கிட். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கா? அப்போ நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது என்ன? இதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும், அன்பில் மகேஷ் அவர்களும், BJP DMK அண்ணாமலை அவர்களும் சேர்த்து கவர்மெண்ட் சர்வன்ஸோட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருவேன்னு நான் வந்து போய் சர்வே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டு ஸ்டாண்ட் டு சப்போர்ட் தட் ஸ்டாண்ட். காரணம் என்ன? இப்போ நீங்க கேட்பீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் போயிட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்களுடைய பசங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்க அவங்களுடைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா எப்படி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருந்தான்னு கேட்பீங்க. வெரி சிம்பிள். இது எல்லாரும் கொஸ்டின் மைண்ட்ல இருக்கும். அவங்க படிச்சாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டி ஏறும். நீங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை சரி பண்ணிட்டு நீங்க அப்புறம் லாங்குவேஜுக்காக ஃபைட் பண்ணீங்கன்னா ஒத்துக்க வேண்டிய பாயிண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஃபண்டே இருந்தோம் ஒரு குவாலிட்டியை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாத சூழ்நிலை ஏன் இருக்கு? வெரி சிம்பிள். IAS அதிகாரிகள் கவர்மெண்ட் அஃபீஷியல் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க பசங்களை ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க? இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒரு டீ கடை நடத்துவேன், அந்த டீ கடை நான் சாப்பிட மாட்டேன், பக்கத்து கடையில் போய் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்போ ஃபண்டமெண்டல் பிரச்சனை என்ன இன்னைக்கு எஜுகேஷன்ல? SSF ஃபண்டை வாங்கி நீங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணுங்க. யாருக்கு பாஸ் பண்ணணும்? கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் டெஃபினேஷன்ல யார் யார் வரா? பப்ளிக் சர்வெண்ட் யார் யார் வரா? நீங்க பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எடுத்து பாருங்க, 1988ல பப்ளிக் சர்வெண்ட் டெஃபினேஷன் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் தமிழ்நாடு எம்ப்ளாயிஸ் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் யாருன்னு எடுத்து பாருங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் யாரு, பப்ளிக் சர்வெண்ட் யாருன்ற அந்த டெஃபினேஷனுக்கு கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1979 எடுத்து பாருங்க. அதுல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள் எடுங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற குழந்தைங்க எனிவே கேவியில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இரஸ்பெக்ட் தாசில்தார், VAO,
கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் டீச்சரோட பசங்க அதே ஏரியால தான் இருப்பாங்க. ஆனா எங்க போய் படிக்கிறாங்க? பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிரைவேட் ஸ்கூல் யார் நடத்துறா? டிஎம்கே நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல என்ன நடக்குது? ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு? அப்போ நீங்க பேசுறதுக்கும், அதாவது பிஜேபி பேசுறதுக்கும் டிஎம்கே பேசுறதுக்கும் அவங்க செயல்படுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பொலிட்டீஷியனை நம்புறதை விட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்புங்க. ஆக்டை பாஸ் பண்ணுங்க. என்ன ஆக்டை பாஸ் பண்ணணும்? கவர்மெண்ட் சர்வெண்டோட குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படிங்கிற மேண்டேட்டை கொண்டு வந்தா லாங்குவேஜ் பாலிசி வில் நாட் பி அ ப்ராப்ளம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த என்இபியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. என்இபியை காரணம் காட்டி சமர சிக்ஷா அபியான் ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தராமல் இருப்பது அரசியலமைப்புக்கு எதிரானது. குறிப்பாக ஹிந்தி திணிப்பை எந்த வகையிலையும் தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடியாது, அதற்கு சட்டத்தில் இடமில்லைன்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. தேர்ந்தெடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.